ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த டிவைன் லார்ட் ஆஃப் த எவன் அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோக்கும் சுன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யங் மாஸ்டருக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டு இருந்துச்சிங்க. இதில் ஹீரோ வந்து 3வது படிநிலையில் தான் இருக்கான், அதாவது கல்டிவேஷனில் 3வது படிநிலையில் தான் இருக்கான். ஆனால் இவனும் 5வது படிநிலையில் இருக்கான். அதனால் எல்லாருமே வந்து ஹீரோ தோற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் சூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து ஸ்வாட் இண்டனை வந்து பயன்படுத்த அப்படியே எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. அப்படியே போன எபிசோடு முடிஞ்சிங்க. அப்படி எல்லாரும் பார்த்தோன்னே பாருங்கள், இது சூ ஃபேமிலிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சூ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த யங் மாஸ்டரை தான் எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்குங்க. இந்த குன்யான் அவ்வளோதான், இன்னையோடு காலியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த அளவுக்கு குன்யானை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு 9 லைஃப், அதாவது இதுக்கு முன்னே இருந்த 9 பிறவிகளுடைய சக்தியும் ஞாபகங்களும் எல்லாமே இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியாது இல்லைங்களா. இப்போ ஹீரோ வந்து 9 பிறவிகளில் ஒரு பிறவியில் இவன் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஸ்வாட்ஸ்மேனாகவும் அதுவும் ஸ்வாட் எம்பரர் லெவலுக்கு மாறியிருப்பான். அவனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்வாட் டெக்னிக்கையும் வந்து கற்று வச்சுருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தி திரும்பவும் அந்த ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு அவனை ஒரே அடிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்வாடே வந்து இங்கே இவனுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதாவது சூ அனுப்பிச்ச ஸ்வாட்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கே ரிட்டர்ன் ஆகி அவனை தாக்க ஆரம்பிக்குது. இது எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் வைக்கிறாங்க. என்னடா இது எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சூ ஃபேமிலி, லின் ஃபேமிலி, சன் ஃபேமிலி எல்லாருமே வந்து சாக்காக இவன் அப்படியே தோத்துட்டாங்க. ஹீரோ என்ன சொல்கிறான் தெரியுமா, எப்பா அவன் ஏதோ வித்தியாசமாக இருக்கான்பா அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ, ஒன்றத்துக்கும் வேலைக்கு இல்லை, எல்லாம் வெட்டி வீராப்பு தான், யாருன்னா வேறு யாரா இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க இங்கே நம்ம ஜின்சின் வந்து கேட்குறான், பிரதர் என்ன பிரதர் ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் ஆகிட்டீங்க, எப்படி பிரதர் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிரதர் ஜின்சின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் சண்டைக்கு தயாராகிறான். இப்போ 3 பேரில் 2 பேரை வந்து இங்கே தோக்கடிச்சிட்டாங்க. மொத்தம் அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க, நீயா தான் இருக்கும் இதில் தோற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளூக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது ஹீரோ வந்து 2 பேரும் தோக்கடிச்சது இந்த போட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த எந்த பிரச்சனை லின் ஃபேமிலியில இருந்து போகிறான். யாரு இவன் பேர் குன், அதாவது லின் குன். இவன் பார்த்தீங்கன்னா 8வது லெவலில் இருக்காங்க கல்டிவேஷனில். ஆனால் ஹீரோவை பார்த்தீங்கன்னா 3வது லெவலில் தான் இருக்கான். இப்போ ஹீரோட அப்பா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியலடா, என் பையனுக்கு எதிராக எப்பவுமே சக்தி அதிகமாக இருக்கிறவங்க கூட தான் நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. பாரு, போட்டின்னு வந்துட்டா அவன் ஜெயிச்சு தான் ஆகணும், இல்லை தோத்து தான் ஆகணும், அதில் நீ தலையிடாத. அப்புறம் இந்த கிளானுக்கு நடையில இந்த கிளானுக்கு இடையில நீங்க சண்டையை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3rd லெவலில் இருக்க வச்சு இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்க இவன் திடீர்னு என்ன பண்ணுறான்னா, இந்த 8வது லெவலில் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஸ்பிரிட் ஃபார்மை வந்து வெளிக்கொண்டாடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும், இது பார்த்தியா ஃப்ரீட்ஸை வந்து அவங்க வந்து சமன் பண்ணுறாங்க, இந்த லெவலுக்கு போனாங்கன்னா ரொம்பவும் கஷ்டம்பா. ஆனால் இவன் இந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து இந்த ஸ்பிரிட்டை வந்து கையாளுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனாலேயே இப்போ குன்யான் வந்து தோற்றுவான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோ வந்து தோற்றுருவான் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் ஹீரோவுக்கு எல்லாம் தான் தெரியும்ல, ஹீரோ தான் மொத்தம் இதுதான் 10வது ஜென்மம். 9 ஜென்மத்தில் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்பிரிட் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக வந்து ஸ்பிரிட்டை எடுக்க ஆரம்பிக்கிறான். பாடுறா, உன்னை நான் தோக்கடிக்க மாட்டேன், என்னுடைய ஸ்பிரிட்டே தோக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, வெட்டி கதை வீராப்பு கதைலாம் பேசக்கூடாது, கரெக்டாக நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திடீர்னு அவனுடைய ஸ்பிரிட் எடுக்கிறான். அவனுடைய ஸ்பிரிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகனு, இந்த பக்கம் இவனுடைய ஸ்பிரிட்டு பார்த்தீங்கன்னா புலிங்க. அதை பார்த்துட்டு எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னான்னு இது பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி சாத்தியமாகும், இவன்
குன்யான் வந்து ஒரு 3வது லெவலில் தான் இருக்கான். இது எப்படி சாத்தியமாகும்? இவனுடைய ஸ்பீட் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் ஸ்பீட்டை இந்த லெவலில் இருந்து கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிறத விட முக்கியமாக அவங்க அப்பாவிலேருந்து கூட இருந்த மற்ற 3 ஃபேமிலியுமே ஷாக் ஆகுது. ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 3வது லெவலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இது. ஆனால் 8வது லெவல் எங்கே இருக்குது? 5 லெவல் தாண்டி தான் வந்து இந்த ஸ்பீட்டெல்லாம் வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக இது பண்ணி அவனுடைய ஸ்பிரிட்டவே வந்து காலி பண்ணி இங்கே அவனுடைய ஸ்பிரிட்டை வச்சே அவனுடைய காலத்தில் கடிக்க வச்சிட்றாங்க. அப்படியே ஹீரோ கொஞ்சம் அமைதியாகிறான். ஓகேவா, முடிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கே பாரு, நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன், அதனால் இங்கேருந்து 3 ஃபேமிலி கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே தோற்று போன குயின் வந்து சொல்கிறான், இவன் சாதாரண ஆளு கிடையாது, அதனால் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சுங்க. இங்கே எல்லோரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர, அப்படியே அவங்க அப்பா இதோட போட்டி முடிஞ்சு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.